இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாமா? ரொம்ப நாளா எங்க அம்மா சட்னி மிக்ஸி ஜார் அரைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்து வாங்கினது தான் இந்த மினி மிக்ஸி ஜார். நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பட்டர்ஃப்ளைக்குள்ளேயும் ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய மிக்ஸி ஜார்ஸ் வந்து பட்டர்ஃப்ளைல வந்து ஃபிட் ஆகாது. இதுதான் எங்களோட மிக்ஸி பட்டர்ஃப்ளை மேஜிக். இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இது மாடலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கடா மிக்ஸி சுத்துற இதை காணுமேன்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸியை ஆன் பண்ணாமலே நம்ம வாங்கின மிக்ஸி ஜார் வந்து நம்ம மிக்ஸிக்கு செட் ஆகுதாங்கிறத பார்க்குறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லி தரட்டா? யூஸ்வலாக நம்ம மிக்ஸி ஜாரை வந்து அந்த பிளேடை கை வச்சு சுற்றினா அது நல்லாவே வந்து சுற்றும். இதுவே நீங்கள் வந்து மிக்ஸியில் ஃபிட் பண்ணி சுற்றி பாருங்களேன், அது ஒரு சின்ன டைட்னஸ் கொடுத்து வந்து சுற்றும். இதுதான் அதோட ட்ரிக்ஸு. நீங்கள் ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் லைட்டாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டைட்னஸ் வரும். அது வந்துச்சுன்னா உங்கள் மிக்ஸிக்கு ஜார் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணாமலே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மிக்ஸியில் சட்னி அரைச்சாச்சு, பிரியாணி மசாலா அரைச்சாச்சு, இஞ்சி போட்டு அரைச்சாச்சு, எல்லாமே அரைச்சி பார்த்தாச்சு. சூப்பராக சுற்றுது. நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்க, லிமிட்டட் ஃபுட் வந்து நீங்கள் அரைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்குது. வாங்கும்போது லிட்டு டைட்டாக இருந்துச்சு, போக போக கொஞ்சம் லூஸ் ஆகுது. அது ஒன்று மட்டும்தான். அப்புறம் என்ன, வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.